டைரக்டர் குல்லர்மோ டெல் டோரோவோட மூவி பிராங்கன்ஸ்டைன் டே பிஃபோர் எஸ்டர்டே ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே லிமிடெட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான் பண்ணிருக்காங்க. நவம்பர் 7 நெட்ஃபிளிக்ஸ்ல டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா 2007ல இருந்து இந்த மூவி டெவலப்மெண்டல் ஹெல்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. நிறைய டைம் இந்த மூவியை ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்கு குல்லர்மோ டெல் டோரோ ட்ரை பண்ணிருக்காரு. ஈவன் 2014ல இருந்து 23 வரைக்கும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட வச்சு இந்த மூவியை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணி 9 இயர்ஸ் அந்த பிராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர்ஸ்க்கான டிசைனை அவர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி செஞ்சிருக்காரு. பட் 2020 நடந்த WGA அண்ட் SAG ஆஃப்டர் ஸ்ட்ரைக்னால ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு ஷெட்யூலிங் கான்ஃபிளிக்ஸ் இந்த மூவியில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி ஜேக்கப் எலோடி அப்படின்ற ஆக்டரை கேஸ்ட் பண்ணிருக்காரு. ஜேம்ஸ் கன்னோட இந்த ரீபூட்டட் DC நியூஸ்ல சூப்பர்மேன் மூவில டேவிட் கார்ன்ஸ்டட் தான் சூப்பர்மேன் நடிச்சாரு. பட் அந்த பிளேஸ்க்கு நிறைய ஆக்டர்ஸ் கண்டென்ஷன்ல இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் ஜேக்கப் எலோடி. ராட்டன் டொமேட்டோஸ் இந்த மூவிக்கு 86% கொடுத்திருக்கு. IMDb 10க்கு 7.4% கொடுத்திருக்கு. மெட்டாகிரிட்டிக் 100க்கு 78 மார்க்ஸ் கொடுத்திருக்கு. இந்த மூவியோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மான்ஸ்டரோட ஒரு சிம்பத்தைஸ்ட் வெர்ஷன் தான் இந்த குல்லர்மோ டெல் டோரோவோட பிராங்கன்ஸ்டைன் மூவி. ரொம்பவே இந்த மான்ஸ்டருக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி மறைஞ்சிருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம குல்லர்மோ டெல் டோரோ எடுத்து காமிச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த மூவி பாத்தீங்கன்னா நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டை வின் பண்ணிருச்சு. இந்த மூவில எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது நம்ம ஜேக்கப் எலோடி தான். பயங்கரமான ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மூன் நைட் ஆக்டர் ஆஸ்கர் ஐசக் தான் இந்த மூவியோட மெயின் வில்லனா காமிக்கப்பட்டிருக்காரு. ஆக்சுவல் நாவல்ல பாத்தீங்கன்னா விக்டர் பிராங்கன்ஸ்டைன் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் தான் உண்மையான மான்ஸ்டரா போர்ட்ரே பண்ணப்பட்டிருப்பாரு. அது அப்படியே இந்த மூவில குல்லர்மோ டெல் டோரோ ரெப்ளிகேட் பண்ணிருக்காரு. ஆனா நிறைய டைம் சொல்லியிருக்காரு இந்த மூவி அந்த நாவலை அப்படியே ஸ்ட்ரைட் அப் அடாப்ட் பண்ண போறது கிடையாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கேலக்டஸ் அப்படின்ற ரோல்ல நடிச்ச ரால்ஃப் ஃபெனிசன் இந்த மூவில ப்ரொஃபசர் கிரம்ப் அப்படின்ற ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. மியா கோத் இந்த மூவில எலிசபெத் அப்படின்ற கேரக்டர்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரர் மூவி ஃபேமஸ் சார்லஸ் டான்ஸ் இந்த மூவில பிராங்கன்ஸ்டைனோட ஃபாதரா பிளே பண்ணிருக்காரு. சரியான சினிமாட்டோகிராஃபி இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. ரன் டைம் கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் வளன்னு இந்த மூவி இழுக்கிற மாதிரி தெரியல. 2.5 hours இந்த மூவியோட ரன் டைம். நவம்பர் 7 நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டலி அந்த மூவியை ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாரும் பார்க்க முடியும்.